இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவரையும் அவர் உற்று பார்க்கின்றார். தூரத்தின் மீது அதிகாரமுள்ள இயேசு, நாம் இந்த நற்கருணை ஆராதனை இந்த இவ்வளவு தொலைவில் இருந்தாலும், கடல்கள் தாண்டி இருந்தாலும் நம்மை அருகில் நின்று பார்க்கின்ற ஆண்டவர், உள்ளத்தின் உணர்வுகள் அறிந்து கொள்கின்றவர், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றவர், கடந்த காலங்களில் அற்புதகரமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருந்தவர், தொடர்ந்து நமக்காக அரிய பெரிய திட்டங்களை வைத்தவர் இதோ நம்மை பார்க்கின்றார். ஆண்டவரே, கடந்த கால வாழ்க்கையை வழங்கிய எல்லா சுமைகளும் பாரங்களும், எல்லா ஏமாற்றங்களும் தோல்விகளும், எல்லா தப்பற கொள்கைகளும் அகந்தைகளும் உமது அருகில் அர்ப்பணம் செய்து உள்ளந்திறந்துமே ஆராதிக்க ஸ்துதிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிப்போமா? எஸ்ஐயா புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது: ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். இதோ நம் மத்தியில் ஆண்டவர் வந்திருக்கின்றார். அவரை தேடுவோமா? உற்று பார்ப்போமா? தெய்வம் என்ன கண்ணோக்கும் ஆண்டவரே. கடந்த காலங்களில் எத்தனையோ மக்களை நீ கண்ணோக்கினீர் ஆண்டவரே, எத்தனையோ மக்களை நீ ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஓ தெய்வமே, சக்கீவனுடைய குடும்பத்திற்கு வந்தது போல, மார்த்தாள் மரியாளின் குடும்பத்திற்கு வந்தது போல, பேதுருவின் மாமியாரின் காய்ச்சலை கடிந்து கொள்வதற்கு அந்த வீட்டுக்கு வந்தது போல, இந்த நாளில் எங்கள் வீட்டுக்கு வாரும், தொழிலிடங்களுக்கு வாரும், எங்கள் உறவுகளுக்கு வாரும், நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா நோய் நொடிகளுக்கும் அவமானங்களுக்கு நீ வாரும். ஓ தெய்வமே, நாளை குறித்து எங்களுடைய எல்லா ஏக்கங்களிலும் எதிர்பார்ப்புகளில் நீ எழுந்தருளி வாரும் என்ற எண்ணங்களோடு ஆண்டவரை ஆராதிப்போமா? சொல்லி தருகிற ஜெபத்தை அனைவருமாக எடுத்து சொல்வோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஸ்துதிக்கின்றேன், உம்மை நான் ஸ்துதிக்கின்றேன், உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், நான் நன்றி செலுத்துகின்றேன். என்னை முற்றிலுமாக உமக்காக தருகின்றேன், உமக்காக தருகின்றேன். என் குடும்பத்தையும் குடும்பத்தார் அனைவரையும் எதிர்கால திட்டங்களையும் எல்லா முயற்சிகளையும் உமக்காக அர்ப்பணிக்கின்றேன். நீரே என் ஆண்டவர், நீரே என் அரசர், உம்மை நான் மறந்தாலும் உம்மை நான் வெறுத்தாலும் என்னை மறக்காத ஆண்டவரே, என்னை வெறுக்காத ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி போற்றுகின்றேன். எனக்காக அழகான திட்டங்களை வைத்தவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை வழிநடத்தும். எல்லா துன்ப துயரங்களிலும், எல்லா நெருக்கடிகளிலும், எல்லா வேதனைகளிலும், எல்லா அவமானங்களிலும், எல்லா போராட்டங்களிலும் என்னை ஆறுதல் படுத்த, என்னை வழிநடத்த, என்னை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. என் நம்பிக்கையை ஆழப்படுத்தும் தெய்வீகம் அல்லாதவை என்னிடமிருந்து அகற்றும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருந்து அகற்றும் ஆண்டவரே. இறை ஆட்சியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.